நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 259வது திருநாமம் விஷ்ணவே நமக. வைணவ குருமார்களுள் ஒருவரான பிள்ளை லோகாச்சாரியார் தமது சீடர்களுக்கு இறைவனின் மேன்மைகளை கூறிக்கொண்டிருக்கையில், ஒரு தாய் எப்படி தன் குழந்தை வாய் திறந்து கேட்காவிட்டாலும் அந்த குழந்தைக்கு தேவையானதை செய்து விடுவாளோ, அவ்வாறே இறைவனும் அவரது குழந்தைகளான நாம் கேட்காவிட்டாலும் கூட நமக்கு அனைத்து நன்மைகளையும் செய்வதாகவும், அதற்காகவே பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், குதித்த இடம், வளைத்த இடம், ஊட்டும் இடம் ஆகிய 5 இடங்களில் திருமால் திகழ்வதாகவும் கூறினார். அப்போது அவரது சீடர்கள் அந்த 5 இடங்களை சற்றே விவரமாக கூறும்படி பிரார்த்திக்க, பிள்ளை லோகாச்சாரியாரும் விளக்கினார். வைகுண்டத்தில் எழுந்தருளியிருக்கும் திருமால் அங்கிருக்கும் முக்தி அடைந்த ஜீவாத்மாக்கள் பாடுகின்ற சாம வேத கானத்தையும் திருவாய்மொழி பாசுரங்களின் இசையையும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பதால் வைகுண்டம் பாட்டு கேட்கும் இடம் எனப்படுகிறது. தேவர்களால் வைகுண்டம் வரை சென்று இறைவனை தரிசிக்க இயலாது. முக்தி பெற்றவர்கள் மட்டுமே அங்கு செல்ல இயலும். எனவே அசுரர்களால் தங்களுக்கு ஆபத்து நேரும்போது தேவர்கள் வந்து சரணடைவதற்கு வசதியாக திருப்பார்கடலில் வந்து திருமால் பள்ளி கொண்டார். அங்கிருந்தபடி தேவர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவதால் கூப்பீடு கேட்கும் இடம் என்று திருப்பார்கடல் அழைக்கப்படுகிறது. தேவர்களை மட்டும் காத்தால் போதுமா? உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டுமே. அதற்காகத்தான் அவ்வப்போது பூமியில் இறைவன் அவதரிக்கின்றார். வைகுண்டத்திலிருந்து புறப்படும் இறைவன் ராமனாக அயோத்தியிலும் கண்ணனாக மதுராவிலும் வந்து குதிப்பதால் அவ்வாறு இறைவன் அவதரிக்கும் திருத்தலங்கள் குதித்த இடம் என்று அழைக்கப்படுகின்றன. இறைவனின் அவதாரங்களை தரிசிக்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிட்டுவதில்லை. அவர் அவதரித்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே அது கிட்டிற்று. காலத்தாலும் தேசத்தாலும் ஞானத்தாலும் பக்தியாலும் பிற்பட்டவர்களான நமக்கும் காட்சி கொடுக்க விழைந்த இறைவன் கோவில்களிலும் நம் இல்லங்களிலும் விக்கிரக வடிவமேற்று அர்ச்சாவதார பெருமாளாக குடிகொள்கிறார். அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாக திகழும் இறைவன் தனது பக்தர்களுடன் கலந்து உருவாடுவதற்காகவும் அவர்களுக்கு அருள் புரிவதற்காகவும் தனது மேன்மைகளை எல்லாம் குறைத்து கொண்டு அடியார்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தன்னை வளைத்து கொண்டு அர்ச்சாவதாரத்தில் திகழ்வதால் வளைத்த இடம், இறைவன் நாம் வளைத்தபடி வளைந்து கொடுக்கும் இடம் என்று அது அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த அர்ச்சாவதாரை இறைவனையும் வணங்காமல் பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் இறைவன். அதனால்தான் அந்தர்யாமியாக அனைவர்களுக்கும் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அவ்வாறு ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒளிந்திருக்கும் இறைவன் அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தையும் கூர்ந்து கவனித்து கொண்டு அவ்வப்போது அவர்கள் மேல் கருணை மழையை பொழிந்து அவர்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் உள்ளிருந்தபடி ஊட்டுவதால் அந்தர்யாமியாக இருக்கும் நிலை ஊட்டும் இடம் என்று அழைக்கப்படுகிறது என்று பாட்டு கேட்கும் இடம், கூப்பீடு கேட்கும் இடம், குதித்த இடம், வளைத்த இடம், ஊட்டும் இடம் ஆகிய இறைவனின் 5 நிலைகளையும் விளக்கினார் பிள்ளை லோகாச்சாரியார். விஸ் என்றால் உள்ளே நுழைதல் என்று பொருள். அனைவருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக நுழைந்திருந்து அவர்கள் மேல் கருணை மழையை பொழிந்து நன்மையை ஊட்டுவதால் திருமால் விஷ்ணு என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 259வது திருநாமம். சகஸ்ரநாமத்தின் 2வது திருநாமமான விஷ்ணுவுக்கு எங்கும் நிறைந்தவர் என்றும், 259வது திருநாமமான விஷ்ணுவுக்கு எல்லோருக்குள்ளும் உள்ளே இருந்தபடி கருணை மழையை பொழிபவர் என்றும் வேறுபடுத்தி பொருள் உரைத்துள்ளார் உரை ஆசிரியரான பராசர பட்டர். விஷ்ணவே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைத்து நன்மைகளையும் திருமால் ஊட்டி அருள்வார். நாராயண நாராயண.